ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் அமைந்துள்ள மந்த்ராலயம் நகரம் கர்நாடக எல்லையில் துங்கபத்ரா நதிக்கரையோரம் ஆன்மீக மனம் பரப்பி வருகிறது. இது மஞ்சாலே என்ற பெயராலும் பிரபலமாக அழைக்கப்படுகிறது. மந்த்ராலயம் நகரத்தின் குன்றா புகழுக்கு பிருந்தாவனம் என்று அழைக்கப்படும் குரு ராகவேந்திரா சுவாமியின் சமாதி கோயிலே முக்கிய காரணமாக திகழ்ந்து வருகிறது. தனக்குத்தானே சமாதி கட்டிக்கொண்ட ராகவேந்திர சுவாமிகள் அந்த சமாதியான பிருந்தாவனத்துக்குள் சென்ற பிறகு தான் 700 ஆண்டுகள் அதனுள்ளேயே வாழ்வேன் என்று தன் பக்தரிடம் தெரிவித்தார். அதன்படி 340 ஆண்டுகள் கழிந்துவிட்ட நிலையில் மேலும் 360 ஆண்டுகள் ராகவேந்திரர் அதில் வாழ்வார் என்று பக்தர்கள் நம்பி வருகின்றனர். குரு ராகவேந்திர சுவாமியின் வடிவில் விட்டிருக்க அவரை சுற்றி புரந்தரதாசர் உள்ளிட்ட இசை விற்பனர்கள் இசை கச்சேரி நிகழ்ந்தது போன்ற திட்டப்பட்டிருக்கும் ஓவியம் மிகவும் அழகாக ராகவேந்திர சுவாமியின் கோயில் உள்ளே காணப்படுகிறது. ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி கோயில் வளாகத்தில் உள்ள காளிங்கன் என்ற பாம்பின் மீது நடனமாடும் கிருஷ்ணரின் சிலை மிகவும் அற்புதமாக பல வேலைப்பாடுகள் நிறைந்த சிற்பமாக அங்கு பக்தர்கள் விரும்பி பார்க்கும் இடமாக திகழ்கிறது. ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி கோயில் செல்வதற்கு முன் இந்த மஞ்சாலே அம்மனை தரிசித்துவிட்டு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். இந்த அம்மனின் பெயர் காரணமாகத்தான் மந்த்ராலயம் நகரம் மஞ்சாலே என்று அறியப்படுகிறது. ராகவேந்திர சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்த இடம் மாஞ்சாலி கிராமம் எனப்படும் மந்த்ராலயம். இது ஆந்திராவில் துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ளது. அது பூர்வ காலத்தில் பிரகலாதன் யாகம் செய்த இடம். அதனால் அந்த இடத்தையே தனது சமாதிக்கு தேர்ந்தெடுத்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். அப்பகுதியை ஆண்ட சுல்தான் மசூத் கானும் அதற்கு இணங்கி மாஞ்சாலியை ராகவேந்திரருக்கு கொடுத்தார். அதையே தனது சமாதி ஆலயமாக தேர்ந்தெடுத்த ஸ்ரீ ராகவேந்திரர் 1671 ஆண்டில் ஜீவன் தன் உடலில் இருக்கும் போதே பிருந்தாவனத்தில் அமர்ந்து ஜீவசமாதி அடைந்தார். தமிழ்நாட்டின் தற்போதைய சிதம்பரம் என்ற இடத்தில் புவனகிரியில் ஸ்ரீ வெங்கடநாதருக்கு பிறந்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியின் தெய்வத்தின் மீது பெற்றோரின் மிகுந்த விடாமுயற்சியாலும் பக்தியாலும் ஸ்ரீ வெங்கடநாதருக்கு இந்த பெயர் வழங்கப்பட்டது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தனது வாழ்நாளில் பல அற்புதங்களை செய்ததாக கூறப்பட்டாலும் இன்றும் கூட அவர் மந்திராலயத்தில் உள்ள தனது பிருந்தாவனத்தில் இருந்து பல அற்புதமான சாதனைகளை செய்து வருவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். கோயிலில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை தீர்த்த பிரசாதம் மதிய உணவு வழங்கப்படுகிறது. இரவு 8 மணிக்கு பிறகு இரவு உணவு அவ்வப்போது இந்த கோயிலில் வழங்கப்படுகிறது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. உங்க நண்பர்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல யாத்திரையில உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.